பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. ஆலயத்தில் நாம் நுழைகையில் புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியிட்ட ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நாம் பல நேரங்களில் தளர்ந்து போகிறோம். இன்றைய வாசகங்கள் நம்மை நம்பிக்கையிலும் அழைப்பிலும் உறுதியாக நிற்க அழைக்கின்றன.
யாக்கோபு திருத்தூதர் சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை முதிர்ச்சியடைய செய்யவே வருவதாக நினைவூட்டுகிறார். உலகச் செல்வமும் உயர்வும் தற்காலிகமானவை. கடவுளில் நிலைத்து இருக்கும் நம்பிக்கையே நிலையானது. மார்க்கு நற்செய்தியில் இயேசுவின் அதிகாரத்தை அசுத்த ஆவிகள் கூட அறிகின்றன. அதே இயேசு மலையில் தம்மிடம் விரும்பியவர்களை அழைத்து தம்மோடு இருக்கவும் பணிக்காக அனுப்பவும் திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். இது நம்மிடம் அவர் வைத்துள்ள அழைப்பையும் பொறுப்பையும் நினைவூட்டுகிறது. ஆகையால் சோதனைகளில் தளராமல், உலக பெருமையில் அகப்படாமல், இயேசுவின் அழைப்பை ஏற்று அவருடன் நடந்து அவருக்கு சாட்சிகளாய் வாழ இத்தெய்வீக திருப்பலியில் இணைவோம். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழுந்த இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு அற்புத குழுந்த இயேசு மகிமையாய் தமது திருக்காட்சியை வெளிப்படுத்திய காட்சி திருத்தலமாம், முதன்மை திருத்தலமாம் கவிராயபுரம் அற்புத குழுந்த இயேசு திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று இத்திருப்பலியானது மதுரை உயர் மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழுந்த இயேசு திருத்தலத்திலிருந்து உலகம் முழுவதும் வாழுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக மிகச்சிறப்பாக இது ஒளிபரப்பாகிறது. ஆகவே இந்த திருப்பலி வழியாக நமது திருத்தலத்தோடு இணைந்து அற்புத குழந்தை இயேசு மகிமைப்படுத்துகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இப்பலியின் ஆற்றலால் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக இந்த பள்ளியிலே நாங்கள் சிறப்பாக மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை நான் பாவில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலால் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சிதறுண்டு வாழும் பன்னிரு குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோப்பு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதரர் சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும்போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தங்கள் தாழ்நிலை அடையும்போது மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவைப் போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம். அதன் பூ வதங்கி விழும். அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போது உம் வாக்கை நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். உமக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த
பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரி. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களே, ஒரு வசந்த காலத்தில் இத்தாலியில் இருக்கக்கூடிய அசிசி நகரத்திலே ஸ்பொலேட்டோ வேலி என்கிற ஒரு இடத்திற்கு புனித அசிசி நகரத்து பிரான்சிஸ்
தனது சகோதரர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளில் தங்களது மனங்களை நிரப்பிக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஏறக்குறைய இன்று நாம் நற்செய்தியிலே வாசித்த பரிசேயர்களை போன்ற ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பரிசேயர்கள், பாரிசி என்றால் செட்டப்பாட், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். எதற்காகவென்றால் கட்டளைகளை கடைபிடித்து தங்களது வாழ்வை இறைவனுக்காக தூய்மையாக வாழ்வதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு குழுவினர். அவர்களைப் போலவே அந்த ஸ்பொலேட்டோ வேளையில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். புனித பிரான்சிஸ் அந்த இடத்திற்கு செல்கிறார். அவர்களது உள்ளத்தில் இருக்கிற அந்த இருமாப்பை காண்கிறார். பார்த்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய சமவெளிக்கு நடந்து செல்கிறார். தனது சகோதரர்கள் அனைவரையும் காக்க சொல்லிவிட்டு அந்த சமவெளிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பறவைகளை பார்க்கிறார். பறவைகள் அனைத்துமே புனித பிரான்சிஸை கண்டவுடன் அவர் முன்னால் வந்து வரிசையாக அமர்ந்து விடுகின்றன. இந்த பறவைகளை பார்த்த பிரான்சிஸ் அவர்களுக்கு இறைவனை பற்றி போதிக்க ஆரம்பிக்கிறார். இவ்வாறு துவங்குகிறார்: மை லிட்டில் சிஸ்டர்ஸ், என்னுடைய எளிய சகோதரிகளே, பறவைகளே, இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். ஏனெனில் கடவுள் உங்களை இறகுகளால் உடுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் பறப்பதற்கு சிறகுகளை தந்து சுதந்திரமாக உங்களை பறக்க வைத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். நீங்கள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் கடவுள் உங்களுக்கு உணவளிக்கிறார். கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். மனிதர்களைப் போல் நன்றி சொல்ல மறந்திருக்கிற உயிரினங்களாக இல்லாமல் நன்றி கூறுங்கள் என அவர் அந்த பறவைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். பெரும்பாலும் மனிதர்களை விட இயற்கை இறைவனை மிகுதியாக உணர்ந்திருக்கிறது. நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 11 to 13 வரை உள்ள இறைவசனங்கள் நமக்கு தியானிப்பதற்கு தரப்பட்டிருக்கின்றன. பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என கேட்கிறார்கள். சற்று முன்பாக 8வது அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு அப்பொழுதுதான் அங்கு அப்பங்களையும் மீன்களையும் பழுகி பெருகச் செய்து உணவளித்திருப்பார். ஆனால் உடனடியாக அதை பார்த்தும் அவர்கள் கண்கள் அங்கு நம்புவதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றன. எனவே ஆண்டவரை பார்த்து வானத்திலிருந்து எங்களுக்கு அடையாளத்தை தாரும் என அவர்கள் கூறுகிறார்கள். இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் செங்கடலை கடக்கச் செய்தார். வானத்திலிருந்து மன்னா உணவளித்து அவர்களை பாதுகாத்து வந்தார். ஆனால் விடுதலை பயணம் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மெரிபா மாரா என்கிற இடத்திலே அவர்கள் மோயிசனுக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார்கள், கடவுளுக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார்கள். நாங்கள் தாகமாய் இருக்கிறோம் என கடவுளுக்கு எதிராக அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். எனவே கடவுள் வாழ்நாளில் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த போதும் அற்புதங்களை செய்த போதும் பல்வேறு நேரங்களில் நமது கண்கள் அதற்கு மிகுதியாக கடவுளை நோக்கி ஏறெடுத்து கொண்டே இருக்கின்றன. இயேசுவில் பிரியமானவர்களே, சபை உரையாளர் 3வது அதிகாரம் 11வது இறைவசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடுவார்: கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்திலே செம்மையாக செய்கிறார். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்கிறார். பல்வேறு நேரங்களில் நாம் நமது நம்பிக்கையை அவர் மேல் வைக்க தவறிவிடுகிறோம். எங்களுக்கு விவிலிய வகுப்படுத்த பேராசிரியர் ஒருவர் குறிப்பிடுவார்: பெரும்பாலும் நமது விண்ணப்ப ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், எப்படி முடியும் என்றால், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், ஆங்கிலத்திலே லார்ட் ஹியரஸ் என்று நமது விண்ணப்ப ஜெபங்கள் எல்லாம் முடிவரும். ஒருவேளை உங்களில் யாராவது ஒருவருக்கு ஏதாவது தேவை இருக்கிறது, நீங்கள் என்னிடம் வருகிறீர்கள், வந்து ஃபாதர் இதை நான் சொல்கிறேன், இதை கேட்டுக்கங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேவை நிறைவு பெறுமா? நிறைவு பெறாது. எப்படி இருக்கணும்? ஃபாதர் இது எனக்கு தேவை, இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதை எனக்கு நிறைவேற்றி தாருங்கள்
அப்படிதான் இருக்க வேண்டும். அப்போ நமது ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, எனது விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் தாரும் என்று தான் இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் நாம் ஆண்டவரே எனது விண்ணப்பத்தை கேட்டருளும் என நிறைவு பெற்றுக் கொள்கிறோம். இது சரியா? 100% சரி. ஏனென்றால் தனது பிள்ளைகளுடைய குரலை கேட்டவுடன், தனது பிள்ளைகளுடைய அழுகுரலை கேட்டவுடன் செயல்படாமல் அந்த இறைவனால் இருக்க முடியாது. என்று தனது பிள்ளைகளுடைய குரலை அவர் கேட்கிறாரோ, அழுகுரலை கேட்கிறாரோ, கேட்ட மறுகணமே செயல்படுகிற கடவுளாக நமது கடவுள் இருக்கிறார். அவர் கேட்டால் போதும். கடவுள் மோயிசனை தேர்ந்தெடுக்கிறார். மோயிசனுடைய நன்னடத்தைக்காக கடவுள் மோயிசனை தேர்ந்தெடுக்கவில்லை. விவிலியம் அழகாக சொல்கிறது, எனது மக்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், எனவே மோயிசா உன்னை நான் அனுப்புகிறேன். எனவே நமது கடவுள் செயல்படுகிற கடவுளாக இருக்கிறார். பல்வேறு நேரங்களில் நாம் நமது துன்பங்களில் இருக்கிற பொழுது, துயரங்களில் இருக்கிற பொழுது இந்த கடவுளுடைய செயல்பாட்டை நாம் உணர்ந்து கொள்ள மறுக்கிறோம். பரிசேயர்களைப் போல வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் இன்றளவும் நமது வாழ்நாளில் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஒருவர் அழகாக இதை குறிப்பிட்டார். நான் கடவுளிடம் அன்பை கேட்டேன், கடவுள் அன்பே இல்லாத மனிதர்கள் மத்தியில் என்னை அனுப்பி அன்பு என்றால் என்னவென்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் கடவுளிடம் மகிழ்ச்சியை கேட்டேன், கடவுள் மகிழ்ச்சியே இல்லாத ஒரு இடத்தில் என்னை வேலைக்கு அமர்த்தி உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனது ஜெபம் கேட்கப்பட்டது என குறிப்பிடுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, பல்வேறு நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருப்போம் நமது விண்ணப்பங்கள் கடவுளது குரலுக்கு, கடவுளது செவிக்கு எட்டவில்லை என. அவ்வாறு இல்லை. கடவுள் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த நற்கருணை பலியின் வழியாக கடவுள் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். இந்த இறை வார்த்தை வழியாக கடவுள் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இந்த திவ்ய நற்கருணை வழியாக கடவுள் நம்மிலே எழுந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பல்வேறு நேரங்களில் நாம் அவரை அடையாளம் கண்டுகொள்ள மறுத்து விடுகிறோம். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது இறை வசனத்தில் கடவுள் இவ்வாறு சொல்லுகிறார், நான் உனது கதவருகே நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன். யார் எனது குரலை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர்களோடு சென்று நான் உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். இன்றும் கடவுள் நம் இதயத்தின் கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார். நாம் பரிசேயர்களைப் போல் வானத்தை உற்று நோக்காமல் நமது இதயத்தின் கதவுகளை அவருக்கு திறந்து விடுவோம். நமது இதயத்தின் அரியணையிலே நமது ஆண்டவரை அரசராக அமர வைப்போம். அப்பொழுது நம் இதயத்திலே அமர்ந்திருக்கிற ஆண்டவர் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு மனிதரிலும் நம்மால் இறைவனை காண முடியும். அதிலும் ஒருபடி மேலாக சென்று புனித அசிசி நகரத்து பிரான்சிஸை போல பார்க்கின்ற இயற்கையிலும் இறைவனை காண முடியும். ஏனெனில் இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு அருளை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமென இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன நம் அன்பு ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய ஜெபங்களை, மன்றாட்டுக்களை விசுவாசத்துடனே எடுத்து வைப்போம். ஆண்டவரே, திருச்சபையின் வழியில் விசுவாசத்தோடும் அர்ப்பணிப்போடும் பணியாற்றும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இயேசுவின் அழைப்பில் நிலைத்திருந்து தம் வாழ்வில் நற்செய்திக்கு சாட்சிகள் விளங்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்காகவும் நாணமும் நேர்மையும் வழங்கி அவர்கள் எப்போதும் மக்கள் நலனையும் நீதி அமைதியையும் முன்னிட்டு தீர்மானங்கள் எடுக்க ஆண்டவர் அருள் வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் நோயால் வருந்துவோருக்காக, நோய், வேதனை, பலவீனம் ஆகியவற்றால் துன்புறும் அனைவரையும் ஆண்டவர் தம் கருணை கரத்தால் தொட்டு உடல் நலமும் மன அமைதியும் அளிக்குமாறு அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியில் கூடியுள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து சோதனைகளில் தளராமல் நம்பிக்கையுடனும் அன்புடனும் வாழ அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள்
குடும்பத்தின் மன்றாட்டுக்கள் நம்மிடம் ஜெபோதுவை கேட்டுக்கொண்ட அனைவருக்காகவும் அமைதியில் ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தை இறைவா, உதவி எங்களுக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே வரும் என்ற இறை வார்த்தை கேட்ப இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் நம்பிக்கையோடு எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்து மன்றாட்டுக்களையும் கருணை கண்கள் கொண்டு பார்த்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களில் தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னதமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். கிறிஸ்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டார். இவ்வாறு நீர்
உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பை தரக்கூடிய கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது போல நாமும் மன்றாடி அவரது ஆசீர்வாதங்கள் வேண்டி ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அமைதி ஒற்றுமை ஆகியவற்றை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள், நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய், உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள், நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா, நீயே எமது ஒளி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
இனிய விண்ணக விருந்தாள் ஊட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் அமைதியிலும் மகிழ்ந்திருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும்